மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு? பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும் போது யாரும் எனக்கு சொன்னாங்க, எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, அதனால உடனடியாக எல்லாம் வாங்க 45 கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் நாங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும், அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 543 சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு. 543. இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது 543 என்ன சீட் வேணாலும் ஆகலாம். 600, 700, 800, 900 எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா 543 உதாரணத்துக்கு 800க்கு வருது அப்படின்னா ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 20% உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும்.